வணக்கம், நான் ஆயுர்வேத டாக்டர் லாவண்யா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வாழ்க்கைக்கு ஆரோக்கியத்துக்கு தேவையான 3 விஷயங்கள், 3 pillars ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். அது என்னென்னா ஆகாரம், நித்ரா அண்ட் பிரம்மச்சரியம். ஆகாரம் சாப்பாடு, தூக்கம், பிரம்மச்சரியம், இது 3ம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இதில் சாப்பாடு எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத சிம்பிளாக ஒரு 10 கட்டளைகள் மாதிரி இருக்குது. அது என்னென்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், சாப்பாடு சூடாக இருக்கணும். ரொம்ப கொதிக்க இருக்கணுன்ற அவசியம் இல்லை, வார்மாக இருக்கணும். ரெண்டாவது, சாப்பாடு கொஞ்சம் குழகுழப்பு தன்மையோடு இருக்கணும். என்னென்னா ரொம்ப ஹார்டாகவோ இல்லாட்டி ரொம்ப ஆயில் கண்டென்ட்டோ இல்லாமல் நம்ம வயிற்றுக்கு செரிமானமாகிற மாதிரியான போர்ஷனில் இருக்கணும். தேவையான அளவு எடுத்துக்கணும். ஒருத்தவங்க இண்டிவிஜுவலுக்கும் ஒரு மாதிரி அளவு தேவைப்படும். எல்லாரும் ஒரே மாதிரி அளவு சாப்பிட போகிறதில்ல. நம்ம வயிற்றுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கிட்டால் போதும். அது நான்காவது, ஒரு சாப்பிட்ட சாப்பாடு செரிமானமானதுக்கு அப்புறமா அடுத்த வேளை சாப்பாடு எடுத்துக்கணும். முதல் நாள் நைட்டு சாப்பாடு செரிச்சதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிச்சு மோஷன் போனதுக்கு அப்புறமா தான் அடுத்த வேளை ஃபுட்டை எடுத்துக்கணும். செரிமானமாகாமல் அடுத்தடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா உடம்புல பல வகையான வியாதிகளை உண்டு பண்ணும். சாப்பாட்டோட ஆற்றல், அதோட தன்மை, வீரியத்தன்மைக்கு முரண்பட்டு உள்ள பொருட்களை நம்ம எடுத்துக்கக்கூடாது. முரண்பட்டு அப்படின்னு சொன்னால் சூடான பொருட்களையும் குளிர்ச்சியான பொருட்களையும் சேர்ந்து எடுத்துக்கிறது, மீனையும் பாலையும் எடுத்துக்கிறது, மீன் தயிர் சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி விருத்த ஆகாரம்னு சொல்லுவோம். நிறைய பொருட்களை நம்ம சேர்த்து எடுத்துக்கூடாது. கீரையோட தயிர் எடுத்துக்கக்கூடாது, லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்த உடனே பால் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஆற்றல் வேறுபட்டு முரண்பட்டு இருக்கிற பொருட்களை ஒன்றா சேர்த்து எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நெய்யும் தேனும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கக்கூடாது. ஒன்று அளவு அதிகமாக இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், ஆனால் ரெண்டுமே ப்ராப்பராக ஈக்குவலாக எடுத்துக்கக்கூடாது. நம்ம சாப்பிட்ற இடம் ரொம்ப அமைதியான இடமா இருக்கணும். சீக்கிரமாக சாப்பிடக்கூடாது, பொறுமையாக சாப்பிடணும். அதுக்காக ரொம்ப ஸ்லோவாக ரொம்ப 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ப்ராப்பர் ஸ்பீடில் சாப்பிடணும். அப்புறம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்போ பேசுறது, சிரிக்கிறது, அந்த மாதிரி வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது, ஃபோன் பார்க்குறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடணும். எந்த மாதிரியான ஃபுட்டு எடுத்துக்கணும்னா ஒரு இண்டிவிஜுவலுக்கும் ஒரு பிரகிருதி இருக்குது. பிரகிருதி மீன்ஸ் ஒரு பாடியோட தன்மையை பொறுத்து நமக்கு இந்த உணவு தான் ஒத்துக்கும். ஒரு சில பேத்துக்கு ஒரு உணவு ஒத்துக்காது. யாருக்கு எது ஒத்துக்குமோ, எந்த பிரகிருதிக்கு எந்த உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரியும் ஃபுட்டு நம்ம இருக்கிற இடத்த பொறுத்தும் நம்ம ஃபுட்டு எடுத்துக்கணும். இதுதான் இந்த 10 கட்டளைகள். சாப்பாடை சாப்பிட்றது அளவு நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நமக்கு ஏப்பம் வர்ற வரைக்கும், பெல்ஜிங் வந்துடுச்சுன்னா நம்ம அதோட சாப்பிட்றத நிப்பாட்டிக்கணும். இதுதான் உணவோட 10 கட்டளைகள்னு சொல்லுவோம். அடுத்து நித்ரா, தூக்கம்ன்றதை பற்றி பார்க்கலாம். தூக்கம் வாழ்க்கைக்கு, மனுஷனுக்கு, விலங்குகளுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த தூக்கம் தான் நம்மளோட சுக துக்கம், நம்மளோட வளர்ச்சிதை மாற்றங்கள், நம்மளுக்கு க்ரோத் ஆகுறது, இல்லை நம்ம டீஹைட்ரேஷன் ஆகுறது, நம்மளோட ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு எல்லாமே, நம்மளோட அறிவு வளர்ச்சி, நமக்கு மெமரி பவர் தங்குறது எல்லாத்துக்குமே இந்த தூக்கம் ஒரு முக்கிய காரணியாக இருக்குது. சரியான தூக்கம் இல்லாட்டி எல்லா ப்ராப்ளமும், எல்லா டிசீஸும் வரிசையாக வந்துடும். உடம்பு சம்மந்தப்பட்ட இல்லாமல் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் எல்லா வரிசை கட்டி வந்துடும். இந்த தூக்கம் நம்ம பாடியை ஃபுல்லாக நரிஷ் பண்ணுது, ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுது, இம்யூனிட்டி பவருக்கு சப்போர்ட் பண்ணுது. நல்லா தூங்குறது மூலமாக உடம்புல கஃபத்தன்மை அதிகமாகும். அதுதான் இம்யூனிட்டியை வளர்த்து கொடுக்கும். சரியாக தூங்கலை அப்படின்னா என்னென்ன வரும்? உடம்புல எல்லா பிரச்சனையும் வந்துடும். என்னென்ன பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க? தூங்கலாட்டி தலைவலி வரும், உடம்பு கனமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், தலைபாரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பயம் வரும், உடம்புல நடுக்கம் வரும், மென்டல் டிஸார்டர்ஸ் ஒன்றா வர ஆரம்பிக்கும், தேவையில்லாத யோசனைகள் வரும், தேவையில்லாத குழப்பங்கள் வரும், உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளில் ஸ்டார்ட் பண்ணி பெரிய பிரச்சனை வரைக்கும் கொண்டு போய் விட்டுடும். தூங்காமல் இருக்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ப்ராப்பரான தூக்கத்தை கொண்டுட்டு வரணும். ப்ராப்பரான தூக்கத்தை கொண்டு வர என்னென்ன பண்ணலாம்? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணிக்கலாம். அதிகமாக ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறத கம்மி பண்ணிக்கலாம். குளிக்கலாம், வார்ம் பாத் எடுத்துக்கலாம். பாதத்தில் ஆயில் அப்ளை பண்ணலாம், நல்லெண்ணெய் அப்ளை பண்ணலாம், லேசாக வார்ம் பண்ணி அப்ளை பண்ணலாம். அப்படிங்கன்னு சொல்கிற ஆயில் மசாஜ், ஃபுல் பாடி மசாஜ் எடுத்து குளிக்கிறது பகலில் பண்ணலாம். அதை நைட்டு பண்ணக்கூடாது. அதை பண்ணோன்னா நம்மளோட தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறமா ஃபுட் பாத்துன்னு சொல்கிற சுடுதண்ணியில் கால் வச்சு பண்ணுற ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மாற்றிக்கிறது மூலமாகவும் சாப்பாட்டில் நம்ம ஒரு சில விஷயங்களை மாற்றி, அதாவது
நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்டொமக் சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ஒரு 7 மணிக்கு முன்னாடியே நல்லா ஈஸியாக செரிமானம் ஆகிற மாதிரி பொருட்கள் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தூங்குறப்போ அந்த கஷ்டம் இருக்காது. உடல்நிலையை பொறுத்து நம்ம உடம்புல இருக்க பிரச்சனைகளை பொறுத்து நம்ம சாப்பாடை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக, பிராணாயாமம் பண்ணிக்கிறது மூலமாக நம்ம தூக்கத்தை நல்லபடியாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம் என்ன பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம உடம்ப மனசை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது. பிரம்மச்சரியம்னா செக்ஸ் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாமே நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸை, நம்மளோட கண் பார்க்கறது, பேசுறது, சுவாசிக்கிறது, கேட்கறது எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறது பிரம்மச்சரியம்னு சொல்லலாம். இது மூணும் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியம். 3 pillars ஆஃப் லைஃப்பை இப்போ என்னென்னு பார்த்தோம். முடிஞ்ச அளவு இப்போ சொன்ன விதிகளை கடைபிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மேக்சிமம் உருவாகிற டிசீஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது போக அடுத்தடுத்து பிரகிருதின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ண நம்மளோட உடல் தன்மை, அதை பற்றி என்னன்னு, வாதபித்த தோஷம்னா என்னன்னு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.